வணக்கம். நான் உங்கள் தீனதயாளன். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல். இது சராசரி மனிதனுடைய பார்வையிலிருந்து பேசப்படுகிற அரசியல் கருத்து. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன ட்வீட்னா, நேற்றைய தினத்தில், அதாவது 11/6/2026 நடந்த டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் போய் கலந்து கொண்டு என்னென்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு என்னென்ன பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மாத ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு அதை பற்றி அவரால் பேச முடியுமா? இந்த ஒரு மாதத்தில் என்ன சாதனை பண்ணணும் அப்படின்னு பேச முடியுமா? ஒரு மாத காலத்தில் எந்த சாதனையுமே பண்ண முடியாது. பெரிய அளவில் குறிப்பிடத்தக்க எந்த ஒரு சாதனையுமே பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். போக தான் அவங்களுடைய ஆட்சிகள் எப்படி நடக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறாங்க, சாதனை செய்ய போகிறாங்க, இது சாதனையா இல்லை வேதனையா அப்படிங்கிறது போக தெரிய வரும். பட் இந்த முதலமைச்சராக பதவியேற்றதுக்கப்புறம் முதலாக ஒரு நிதி ஆயோக் கூட்டம், அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு. இந்த நிதி ஆயோக் கூட்டம் முதல்ல 2014 இந்த கூட்டம் கூட்டுறாங்க. முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், அதாவது சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் நீண்ட கால அரசமைப்பில் இந்த பிளானிங் கமிஷன் சொல்லி ஒரு திட்ட அறிக்கை குழுன்னு சொல்லி ஒன்று கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னா, மாநிலங்களுக்கு நிதி பகிர்வும் மாநிலங்கள் வளர்ச்சிக்கேற்ப அவங்கவுங்களுக்கு தேவையான நிதி பகிர்வு, அதாவது சில மாநிலங்கள் அதிகமாக வளர்ந்துருக்கும், அப்போ அவங்களுக்கு கம்மியான நிதியை கொடுத்துட்டு அந்த மாநிலங்களுக்கு பெறப்படுகிற வரி பணத்தை நலிவடைந்து, அதாவது வளர்ச்சி பெறக்கூடிய, அதாவது வளர்ச்சி அடைய முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற மாநிலங்களுக்கு அந்த நிதியை கொடுத்து மாநிலங்களை வளர்ச்சி அடைஞ்சு ஒரு சேர எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். ஸோ 2014 மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கப்புறம் அவரும் தன்னோட பங்குக்கு ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் கொண்டு வரப்பட்ட அந்த கூட்டத்தை கலைச்சிட்டு, அதாவது பிளானிங் கமிஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டை கலைச்சிட்டு மறுபடியும் ஒரு புதுசாக ஒன்றுமே இல்லை, அதே செயல்பாடுகள், அதே விஷயங்கள் தான். ஆனால் என்னென்னா புது பேர் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறாரு. அதில் எல்லா மாநில முதலமைச்சர்களும் பங்கு பெற்று அவங்களோட சேர்ந்த திட்ட கமிஷன் செயலாளர்கள் பங்கு பெறணும், மாநிலத்தோட செயலாளர்கள், முக்கியமான நிதித்துறை செயலாளர்கள், இவங்கெல்லாம் பங்கு பெறணும். தன்னோட மாநிலங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது, தன்னோட மாநிலத்தோட உள்கட்டமைப்புகளுக்கு என்னென்ன எவ்வளோ தேவை, நிதி தேவை அப்படிங்கிறதையும், நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், அதாவது மத்திய அரசுக்கு எங்கள் மாநிலத்துலேருந்து இவ்வளோ வரிப்பணத்தை கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், எங்களுக்கு இந்த உள்கட்டமைப்புக்கு தேவையான இந்தந்த திட்டங்கள் நாங்கள் செய்ய போகிறோம், ஸோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு பணம் தேவை, ஃபண்டு தேவை, அதனால் நீங்கள் அந்த ஃபண்டெல்லாம் கொடுங்க, அதை நாங்கள் கொடுக்குற ஃபண்டில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் இது நிதி ஆயோக். ஸோ இந்த கடந்த காலங்களில் எல்லாமே நடந்துட்டு வந்துருச்சு. மாநிலங்கள் ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சி இருந்துச்சு. அவங்களாம் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு பெற்று தன் மாநிலங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கி நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் முதல்ல போயிருக்காரு. முதல்ல போய் என்ன பேசணும்னு அவர் தெரியுமான்னு தெரியல. முதல்ல போயிருக்காரு. போன உடனே இந்த டைம் என்னென்னா, சினிமா டயலாக் பேசுகிற இங்கே பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி, தமிழ்நாட்டில் பேசுகிற மாதிரி பேசாமல் போய் திட்டமும் தெளிவுமா அங்கே போய் உட்காந்து பேசுகிறேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஏன்னா அங்கே போய் நான் படத்தில் சொல்கிற மாதிரி பஞ்சு டைலாக பேசி நீ நிதி தரையா இல்லை நாங்கள் அரசாங்கத்தை எடுத்துவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லி அங்கெல்லாம் போய் எதுவுமே பேச முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அங்கெல்லாம் போனால் அமைதியாக உட்காந்து திட்டத்தை நமக்கு வேணுங்கிறத தெளிவாக சொல்லி வாங்கிட்டு வரணும். சவுண்டெல்லாம் விட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் அங்கே போய் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, அவரோட ட்விட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பாக விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபடும் பொழுது விஜய் அவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறார். என்ன மாதிரி நரேட்டிவ்னா, ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. அதாவது எப்படின்னா, தமிழ்நாடு நிதிச்சுமை, அதாவது கடன் அதிகமாக வாங்கிட்டாங்க, 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்டாங்க, வாரி சுருட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க திமுக சார்ந்த அமைச்சர்களும் அவங்கள குடும்பத்தாருங்க தான் பணத்தை சுருட்டிட்டு போயிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை. தமிழ்நாடு கடன் சுமையால் அதிகமாக இருக்குது, 10 லட்சம் கோடி இருக்குது, அதை சுருட்டிட்டு போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு ஒப்பாரி வச்சு என்ன பண்ணுறாரு, ஒரு
ஃபேக் நெரேட்டிவாக ஒன்று செட் பண்ணுறாரு. செட் பண்ணிவிட்டு இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது உண்மை தான். ஆனால் தமிழ்நாடு இந்தியா லெவலில் 2வது பொருளாதாரத்தில் பெரிய மாநிலமாக இருக்குது. அதாவது தமிழ்நாடு பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைஞ்சு 2வது இடத்துல நிற்கிறாங்க. முதல் இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது, 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம். ஸோ வளர்ச்சி அடைஞ்ச மாநிலங்களுக்கு எவ்வளோ கடன் தொகை கொடுக்கணுங்கிறது ஆர்பிஐயோட ரூல்ஸ் இருக்குது. ஆர்பிஐயோட ரூல்ஸ் ஒன்று இருக்குது. உலக பொருளாதாரத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட அளவில் தான் தமிழ்நாடு தன்னோட தேவைக்கேற்ப கடன்களை வாங்கி தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மத்தியிலேருந்து நிதி கரெக்டாக கிடச்சிருந்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்தியில் நமக்கான நிதி கிடைக்காதனால தான் கடன் வாங்கி மக்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், அதாவது இந்தியாவில் இருக்கிற பெண்களில் 42% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. அதாவது அடிமைத்தனத்தில் இருந்த பெண்கள் தன்னை அடிமைத்தனத்தை விடுவிட்டு ஒரு வேலைக்கு போய் சுயமாக சம்பாதிச்சு தன் கையில் ஒரு பணம் இருக்குதுன்னு சொல்லி தனக்கு வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு திமுகவும் திராவிட கட்சியில் அதிமுகவும் உதவி இருக்குது. அந்த காலத்தில் பெரியாருடைய கொள்கைகளுடைய நீட்சியாக தான் இந்த மாதிரி பெண்கள் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், பெண்களோட அடிமைத்தனத்திலேருந்து பெண்கள் விடுபடணும், அவங்க தன்னை சுயமாக நிறுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு சுயமரியாதையோடு வாழணும்னு சொல்லி பெரியாருடைய அந்த கொள்கைகளை முக்கியமான பங்காக எடுத்து ஆட்சி செய்ததான் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி செய்ததான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 42%, அதாவது இந்தியா லெவலில் 42% பெண்கள் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு இருந்திருந்தால் எப்படி இந்த 42% உயர்ந்திருக்கும்? அதாவது இந்தியாவில் 42%, தமிழ்நாட்டோட மொத்த பெண்கள் தொகையில் 42% இல்லை, இந்தியாவில் இருக்கிற பெண்கள் தொகையில் மொத்தத்தில் 42% அப்படின்னா தமிழ்நாடு நல்லா தானே இருக்குது. தமிழ்நாட்டோட பெண்களுடைய பாதுகாப்பில் தமிழ்நாடு நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கிறதுனால தானே பெண்கள் வீட்டை விட்டு வெளியே சென்னையிலையோ பிற மாவட்டங்கள்லேயோ ஐடி கம்பெனிலையோ மற்ற கம்பெனிலேயோ சொல்லிக்கத்தக்கதான முக்கியமான தளங்கள் எல்லாத்துலேயுமே பெண்கள் உயர்ந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க அங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னா பாதுகாப்பால் தானே. தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டு அரசு மீதும் பெண்கள் நம்பிக்கை வைத்ததுனால தான் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்காங்க. ஸோ இதில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது எலெக்ஷனுக்கு முன்பாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். அதாவது இன்றைய முதல்வர் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு, பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இந்தியாவில் மொத்தம் 42% பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அது போக மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலயமா பெண்கள் அவங்க தன்னுடைய குடும்பத்தோடைய ஸ்டெபிலிட்டியை மேம்படுத்தியிருக்காங்க. அதாவது பெண்கள் பாதுகாப்பு மொத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுடைய சமூக பொருளாதாரம், அதாவது குடும்பம் சார்ந்த பெண்கள் தங்கள் குடும்பத்தோட பொருளாதாரத்தை தன்னோட பொருளாதாரமும் சமூக பொருளாதாரத்தை உயர்த்தும் அளவுக்கு மகளிர் சுய உதவிக்குழு, அந்த மகளிர் சுய உதவிக்குழு முதலாக கொண்டு தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் அவர் பெண்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த சுய உதவிக்குழுவை ஒரு ஸ்கீமை கொண்டு வராது. அது மூலிமா நிறைய பெண்கள் தன்னோட சுயமாக நிலைநிறுத்திக்கிறதுக்காக தொழில் செய்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும், தன்னோட குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தணும், நம்ம குடும்பங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை கொண்டு அது மூலிமா டெவலப் ஆகி ஒரு சமூக பொருளாதாரத்தில் அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டாக திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த ஒரு மாத ஆட்சி காலத்தில் நடைபெற்றதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு கேட்டுட்டு, இல்லை இதெல்லாம் முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில் நடைபெற்றதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காரு. இதுக்கு விளக்கம் எப்படி கொடுக்க போகிறாரு? முதல்வர் கொடுப்பாரா? அவர் சும்மாவே செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டார். அப்படி இருக்கும்போது உதயநிதி கேட்டால் மட்டும் சொல்லவா போகிறாரு? இல்லை மக்கள் கேட்டால் சொல்ல போகிறார், நான் கேட்டால் சொல்ல போகிறார், நீங்கள் கேட்டால் சொல்ல போகிறாரா? யார் கேட்டாலும் என்ன பதில் கேட்டாலும் அவர்கிட்ட பதில் வராது. உம்முன்னு வருவார், உம்முன்னு போய்கிட்டே இருப்பார். அவர் சொன்ன டைலாக் தான், உசுப்பேற்றவன்ட்ட உம்முன்னு கம்மு, கடுப்பேற்றவன்ட்ட கம்முன்னு இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கம்முன்னு தான் இருப்பாரே தவிர
வாயே திறக்க மாட்டார். கிட்டத்தட்ட அவர் வாய் திறக்காத ஒரு முதலமைச்சராகவே செயல்படுகிறார். வாய் தான் திறக்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா செயல்பாடுகளால் அப்படி இருக்குன்னு பார்த்தா செயல்பாடுகளும் அப்படி இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதுபோக அது தன்னோட திட்டத்தில் இன்னொன்று அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த டெல்லியில் நிதி ஆயோக் இந்த கூட்டத்தில் வந்து எல்லா ஸ்டேட்டோட முதலமைச்சர்களும் சில முக்கிய அமைச்சர்களும், முதலமைச்சர் வர முடியாத இடத்துல வந்து சில முக்கிய அமைச்சர்கள் வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவரோட கூட்டணி, அதாவது தாவேகா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸோட கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் வந்து வந்திருக்கார். இதே ஒருவேளை திமுக அரசாக இருந்து ஸ்டாலினாக இருந்திருந்தால் அவரை போய் பார்த்து பேசியிருப்பார். இந்த மேகதாது அணைன்னு ஒரு விவகாரம் இருக்குல்ல, அப்பையிலிருந்தே எல்லா ஆட்சி காலத்துலேயுமே வந்து கர்நாடகா வந்து காவேரி குறுக்கே வந்து மேகதானத்தில் ஒரு அணையை கெட்டியே தீர்வுன்னு சொல்லி கங்கணம் கெட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பாஜக அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அங்கே அந்த அணையை கெட்டியே ஆகணும்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருக்காங்க. யார் கெட்டுறாங்களோ அவங்களுக்கு அங்கே வந்து பேரளவு, அதாவது எந்த அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கமோ இல்லை பாஜக அரசாங்கமோ, எந்த அரசாங்கம் வந்து அந்த இடத்துல வந்து அணை கட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து அங்கே வந்து ஸ்கோர் பண்ண முடியும், மக்கள் மத்தியில் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ டி.கே. சிவகுமார் வந்து அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு. ஏன்னா வருகிற ஒரு 2 வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த எலெக்ஷனுக்குள்ளே அங்கே அணை கட்டியே ஆகணும். அட்லீஸ்ட் அணை கட்டுறதுக்கான முயற்சிகள் யார் செஞ்சேனும், அணை கட்டுவதற்கான அடித்தளத்தை யார் போட்டுட்டோம் அப்படின்னா கூட அடுத்த எலெக்ஷனில் வந்து ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி அவர் அந்த மூவ் பண்ணுறாரு. இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த இடத்துல அணை கட்ட விட்டுருக்க மாட்டார். இப்போ விஜய் எப்படி இந்த விஷயத்தை கையாள போகிறாரு? அவ்வளோ தூரம் போனார்ல, அவரோட கூட்டணி கட்சிகளுடைய முதலமைச்சர் தானே, அவருடைய தாவேக்காவில் இருக்கிற காங்கிரஸோட கூட்டணி கட்சி தானே, அவரோட ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் தானே. இவர் போய் பேசியிருக்கலாமே, நேரம் கேட்டு பேசியிருக்கலாம், நேரிலே பேசியிருக்கலாம், ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருக்கலாம். பேசி இந்த மாதிரி இதனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்குது, அதாவது உலக கோட்பாடுகளின் பிரகாரம் ஒரு சட்ட விதி இருக்குது, அதாவது கீழ்நிலையில் இருக்கிற, அதாவது நீர் மேலாண்மை சட்ட விதிப்படி கீழ்நிலையில் இருக்கிறவங்க தான் வந்து தண்ணிக்கு அதிக உரிமை கோரக்கூடியவங்க, அவங்களோட உரிமை தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு தான் வந்து கீழே இருக்குது, கர்நாடகாவுக்கு கீழே தமிழ்நாடு தான் இருக்குது, காவேரி தண்ணி கடைசியாக தமிழ்நாட்டுக்கு தான் வருது. ஸோ நமக்கு தான் உரிமை அதிகம். ஸோ அந்த உரிமைகளின் பிரகாரம் பார்க்கும்போது அங்கே மேகதாடில் வந்து அணை கட்ட விடாமல் தடுப்பதற்கான எல்லா சட்ட வழிமுறைகளும் நமக்கு இருக்குது. ஆனால் வந்து அதை பற்றி இங்கே விவசாயிகள் போராடுறாங்களே தவிர அரசாங்கம் இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படி கேட்டால் பதில் இல்லை, எந்த அமைச்சர்ட்டும் இல்லை, முதலமைச்சர்ட்டும் இல்லை. ஸோ அவர் அங்கேயும் பேசலாம். ஆனால் இன்றைக்கி கர்நாடகாவில் வந்து மூகாம்பிகை கோயிலில் போய் தரிசனம் பண்ண போகிறாரு. தமிழ்நாட்டோட பிரச்சனையை பற்றி போய் பேசுங்க அப்படின்னா பேச மாட்டார். ஆனால் கோயிலில் போய் கர்நாடகாவில் இருக்கிற முதலமைச்சர்கிட்ட போய் பேசுங்க, தமிழ்நாட்டோட அணை பிரச்சனை பற்றி பேசுங்கன்னா பேச மாட்டார். ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் மூகாம்பிகை கோயிலில் போய் தரிசனம் பண்ண போவார். இப்படி தான் இருக்குது ஆட்சியோட லட்சணம். முக்கியமான விஷயங்களுக்கு பேசுகிறதே இல்லை, ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு போய்கிட்டே இருக்கார். இப்படி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி நீட்டில் பிரச்சாரம் பண்ணும்போது நீட் ஒரு அவசியமா அப்படின்னு அவரே ஒரு கொஸ்டின், நீட்டு தான் வாழ்க்கையா, நீட்டு தான் பெருசாக, நீட் இல்லாமல் எதுவுமே இல்லையா, எல்லோரும் வந்து திமுகவும் அதிமுகவும் நீட்டை வந்து கையில் பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்காங்க, அரசியல் பிரச்சாரத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணார். இப்போது நீட்டு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம், 12th மதிப்பெண்லேயே வந்து டாக்டர் சீட்லாம் கொடுக்கணும்னு சொல்லி போய் அங்கேயே போய் பிரதமர்கிட்ட தன்னோட கோரிக்கை வைக்கிறார். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கன்னு தெரியல. தேர்தலுக்கு முன்பாக விஜய் பேசின பிரச்சாரங்களும் வார்த்தைகளும் வேறு, தேர்தலுக்கு பின்பாக, அதாவது தேர்தலுக்கு பின்பாகனா அரசியலமைப்பு சட்டப்படி முதலமைச்சர் பதவியேற்றதுக்கப்புறம் பேசுகிற வார்த்தைகளும் வேலை, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதாவது விஜயை எப்படி பிரிச்சுக்கலாம், தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின், எப்படி இந்த விஜயை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம், தமிழ்நாட்டை எப்படி ஆள போகிறாருன்னு தெரியல. கடைசியாக அவர் ட்விட்டில் வந்து கடைசியாக திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சோபா மாடல் ஆட்சி, அதாவது திமுக கடந்த காலங்களில் திமுக செய்த ஆட்சியின் மீதாக ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை மட்டுமே பார்த்துருக்கே தவிர புதுசாக எதுவும் பண்ண போதில்லை, பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில் சொல்லிவிட்டு, இந்த சோபா மாடல் ஆட்சி இன்னும் எத்தனை காலம் இருக்குன்னு தெரியாது, உண்மை ஒரு நாள் வெல்லும், பொய்களை கூறி ஏமாற்றி
மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பில் ஏறி உட்கார்ந்த நீங்கள் ஒரு நாள் உண்மை வெல்லும், மக்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டை முடிச்சிருக்காரு. என்னோடய அரசியல் பார்வையிலேருந்து நான் சொல்லிட்டேன். உங்களோட அரசியல் பார்வையிலேருந்து இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். வருங்காலங்களில் நம்ம இதை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.